ஒரு வீட்டில் ஆண்கள் நிறைய பேர் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும் மகள் ஒரு இளவரசியாகத்தான் பாவிக்கப்படுகிறார். அந்த அளவிற்கு இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரிணி என்ற ஒரு பெயர் ஒரு இளவரசி போல வாழ்ந்தவர் என்றுதான் அவருக்கு தெரிந்தவர்கள், நெருங்கி பழகியவர்கள் அனைவருமே சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு குடும்பத்துடன் மிகவும் இணக்கமாக இருந்த தனது சகோதரிக்கு தற்பொழுது பட்டுச்சேலையை அணிவித்து அவருக்கு இறுதிச் சடங்குகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்ணன்மார்கள் இறுதியாக தங்களது தங்கைக்கு பாசத்துடன் பிரியாவிடை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, இப்போ இறுதிச் சடங்குகளானது நடைபெற்று வருகிறது. என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன? அங்கே இன்னும் எவ்வளவு நேரத்தில் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. மறைந்த பாடகி பவதாரிணியினுடைய உடலுக்கு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தார்கள் தொடர்ந்து இறுதி சடங்கு செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய உடலுக்கு, அதாவது அவங்களுடைய குல சம்பிரதாய பிரகாரம் கணவர்களும் அவங்கள சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா அருகில் இருக்க முல்லைப்பெரியாறு ஆற்றுல போய் அங்க நீராடி அங்க பாத்தீங்கன்னா அவங்க நெற்றி உடல் இதெல்லாமே திருநீர் பூசி தன்னுடைய மனைவிக்கான அந்த நீர்மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர்மாலை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க நடந்து வர்றப்போ அவங்களுக்கு மேல ஒரு வேஷ்டி போர்த்தப்பட்டு அந்த வேஷ்டி நடுவுல இவங்க நடந்து அந்த நீர்மாலை பவதாரிணி உடலுக்கு வைக்கப்பட்டு அந்த சடங்குகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்துல பாத்தீங்கன்னா இவருடைய உடல் இங்கிருந்து, அதாவது இந்த கிராம பகுதியில எப்படி சொல்றதுன்னா, ஒரு குலவழக்கப்படி எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாடை மாதிரி கட்டி அதுல இவங்க உடல் வைக்கப்பட்டு அந்த பாடைகள் தூக்கி செல்லப்பட்டு அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுவாங்க. ஏன்னா இந்த பகுதியில அடக்கம் செய்யறவங்க எல்லாருமே உடலை சுமந்துட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வாங்க. அந்த மாதிரி இவங்க உடல் எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் இளையராஜா அவர் மிக பெரும் சோகத்துல இருக்காரு. ஏன்னா தன்னுடைய அன்னையை போல நேசித்த தன்னுடைய மகள் இறப்ப அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல, அவர்னால தாங்க முடியலன்னே சொல்லலாம். தொடர்ந்து அவங்களுக்கான சடங்குகள் செய்யப்பட்டு வருகிறது. இவங்களோட குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் எல்லாமே இந்த சடங்குகளை கலந்துகிட்டு சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. யுவன் சங்கர் ராஜா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், அண்ணன் கார்த்திக் ராஜா இசையை முறையாக பயின்றார், ஆனால் தான் பயிலவில்லை. அப்பொழுது பவதாரிணி தான் முதல் முறையாக பியானோவில் என்னுடைய கையை எடுத்து வச்சு மியூசிக் பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு அண்ணன்களிடம் மிகுந்த பாசத்துடன், தம்பியுடன் மிகுந்த நேசத்துடனும் மிகப்பெரிய ஒரு பாச பிணைப்புடனே வாழ்ந்திருக்கின்றனர். ஏற்கனவே அவர்களுடைய தாயார் ஜீவா மறைவு என்பதே அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் தள்ளி இருந்தது. அதிலிருந்து மீண்டவரவே பல காலம் எடுத்துக்கொண்டது என்று சொல்வார்கள். அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு பவதாரிணி தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்திருக்கிறார் அவர்களுக்கு. இந்த நிலையில் பவதாரிணியின் மறைவு என்பது தற்பொழுது அவர்களுடைய குடும்பத்திற்கு பேரிடியாகவே அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.